1000 கோடி இந்த சாராய டாஸ்மாக் கடையில் ஊழல். அதுக்கு உங்க கருத்து என்ன? அதுக்கு கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், நீ அவர் போராடக்கூடாது, தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. அதனாலதான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எதுக்கு கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே, சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அது அர்த்தமற்றதா இருக்கு, அவசியமற்றதா இருக்கு. நாங்க போராடலாம், நீங்க போராடக்கூடாது. நீங்க தான் சோதனை நடத்தினீங்க, அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க, 1000 கோடி ஊழல்னு தெரியுது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில 450 கோடி ஊழல், கழிவறை கழுவுறேன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேல பற்று வரும், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க, தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிரும்பாங்க. இதுதான் இப்ப தொகுதி குறையுதா, சீரமைக்க அது போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா இல்ல, அது மத்திய அரசு தான் எடுக்கணும். இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்க எடுக்க முடியாது. அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல, நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்னும் ஒரு கடிதம் வரலையேங்கிறேன். அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு திரியுங்க. நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான். அப்ப கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதி வாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதி வாரி இடஒதுக்கீட கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது அது இவ்வளவு, இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாம என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்தீங்களே, உங்க தயவுலே பல ஆட்சிகள் நடந்ததே. அப்ப இந்த உரிமையை பெற முடியல. பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்டி விட்டுட்டு தான் உட்கார்ந்து இருந்துச்சா? இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது, உடனே எடுக்குது. ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சுட்டு அப்புறம் அழிச்சிட்டு புதுசா ஒப்பனையை போட்டு புது நடிகரா வந்துடுறது. என்னது?